விஜய் வந்து பெரம்பூரில் நிற்பார் அப்படின்றதுல அது ஒரு யூகம் இருக்குது. விருதாச்சலம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, விக்கிரவாண்டிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதனால் அவரோட ஓட்டுன்றது ஒரு தொகுதியில் 20,000 30,000 இருக்கும். அதை வச்சு நீங்கள் வின் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கான டிஎம்கே பேஸாக இருக்கும். 8 தடவை அவங்க திமுக தான் வின் பண்ணிருக்கு. இவர் அங்கே போனாருன்னா ரிஸ்க் எடுக்கிறான்னு அர்த்தம். தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. சங்கீதா ஒன்றை விட்டு விவாகரத்து பண்ணிட்டு போகிறாளா, அதுக்கும் திமுக தான் காரணம். ரஜினி அரசியல் விட்டு விலகிறாரா, அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் இல்லை. அதில் ஏதாவது உண்மை இருக்க வேண்டாமா? 8 தொகுதிகளில் வந்து திமுக ஒருத்தர் தாவேக்கா தான் இருக்குன்றாங்க. அதிமுக வந்து 3வது இடத்துல இருக்குன்றாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு, புசியானந்த் அவர்கள் டி நகரில் நிற்கிறாருன்ற மாதிரி செய்திகள் பரவலாக வந்துட்டு இருக்கு சார். ஆனால் பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை இப்போ திமுகவின் கோட்டையாக இருக்குது. திமுகவின் கோட்டையை பிடிப்பாரா விஜய் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, விஜய் வந்து பெரம்பூரில் நிற்பார் அப்படின்றதுல அது ஒரு யூகம் இருக்குது. அது ஓகே, அது நின்னாலும் நிற்கலாம், நிற்காத போனாலும் போகலாம். ஆனால் புசியானந்த் தமிழ்நாட்டிலே நிற்பாரான்னு கேள்விக்குரிய. அவருக்கு பாண்டிச்சேரி தான் முக்கியம். அவருக்கு அவர் அங்கே தான் எம்எல்ஏ ஆனார். புசி தொகுதியில் அங்கேயும் எலெக்ஷன்ஸ் வருது. அங்கே என்ஆர் காங்கிரஸும் தாவேக்காவும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க கூட்டணி. என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜக விட்டு வெளில வந்துடுவாங்க போல இருக்குது. புசியானந்த் அங்கே போட்டி போட்டு அங்கே மந்திரியார் தான் விரும்புவாரே தவிர இங்கே போட்டி போட மாட்டார் புசியானந்த். அதனால் அவரை விட்டுடலாம். அவர் இங்கே போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு என்னோட கருத்து. அவர் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் தான் போட்டி போடுவார். இவர் பெரம்பூரில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு. இவருக்கு வந்து விருதாச்சலம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, விக்கிரவாண்டிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் பெரம்பூரும் அதில் ஒரு தொகுதியாக இருக்குது, அவ்வளோதான். விருதாச்சலம் விக்கிரவாண்டியில் தான் ஒரு முதல் மாநாடு போட்டார். அவர் அங்கே நல்ல கூட்டம் அவர் கூடிச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, பட்டியலின மக்களும் வன்னியர்களும் அவருக்கு மத்திய மாவட்டங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறார். எப்படி விஜயகாந்த் விருதாச்சலத்தில் போட்டு வின் பண்ணாரோ அந்த மாதிரி விருதாச்சலத்தையும் ட்ரை பண்ணுறாரு. அங்கே கொஞ்சம் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க, பட்டியலினத்தோடும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ 2 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விக்கிரவாண்டி விருதாச்சலத்தில்னு அவர் நினைக்கிறார். அந்த 2 தொகுதியும் அவர் சவுத் பக்கம் போக விரும்பல, அந்த மத்திய மாவட்டங்களில் தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அதே சமயம் சென்னை வந்து அவருக்கு வந்து பெரம்பூர் வந்து சென்னையில் வந்து பல சர்வேக்கள் எடுத்து பார்த்ததில் அதிமுகவோட தாவேக்கா 2வது இருக்குது. திமுக தாவேக்காவுக்குமான போட்டியாக தான் பல தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் 16 தொகுதிகள் இருக்குது. அதுக்கடுத்து 8 தொகுதிகளில் வந்து திமுக ஒருத்தர் தாவேக்கா தான் இருக்குன்றாங்க. அதிமுக வந்து 3வது இடத்துல இருக்குன்றாங்க. அதிமுக சென்னையில் அவ்வளோ போராக இருக்குது ரொம்ப. ஸோ அதனால் சென்னையை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, அந்த பர்டிகுலர் தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது வந்து ஸ்ட்ராங்கான டிஎம்கே பேஸாக இருக்குது. ஸ்ட்ராங்கான டிஎம்கே பேஸ்னால் கிட்டத்தட்ட 52லேருந்து இதுவரையும் நடந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 8 தடவை அவங்க திமுக தான் வின் பண்ணியிருக்கு. 2 தடவை ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை சிபிஎம்லாம் அங்கே வின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சோஷியலிஸ்ட் கட்சிலாம் பழைய காலத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 8 தடவை இப்போ வின் பண்ணது, போன எலெக்ஷனில் வின் பண்ணது திமுக தான் அங்கே வின் பண்ணியிருக்கு. ஆர்டி சேகரன் அவர் தான் வின் பண்ணார். ஸோ இந்த வாட்டியும் அவர் வின் பண்ணுவாரா, அங்கே இந்த வாட்டியும் அவர் நிற்பாரான்னா, அவர் நிற்பாரான்னு தெரியாது. விஜய் அங்கே நிற்கிறார் அப்படின்ற பட்சத்தில் விஜய் ஏன் அங்கே நிற்கிறார் அப்படின்னா, ஒரு சென்னையில் இருக்கிறதுனால நிற்கிறாரா அப்படின்னா, பெரம்பூர் வந்து ஒரு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா தலித்துகள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தொகுதியில் வந்து வெற்றி பெறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவர் அங்கே போகிறாரு. அது கிறிஸ்டியன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அங்கே வந்து தலித்துகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் ரிசர்வ்டு தொகுதியாக இருந்தது. அது தொகுதி ரீஆர்கனைசேஷனில் அதை மாற்றிட்டாங்க அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போ அது வந்து ரிசர்வ் தொகுதியாக இல்லை. ஒரு காலத்தில் அது ரிசர்வ் தொகுதியாக இருந்திருக்கு, இப்போ வந்து ரிசர்வ் தொகுதியாக இல்லை. அதனால் அங்கே அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து வின் பண்ணுறதுன்றது வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே ஒரு போட்டி போட்டால் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் ஆதவர்ஜுனை வந்து பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் போட்டி போடுறதா இருக்கார். வில்லிவாக்கமும் பெரம்பூரும் பக்கத்து தொகுதியாக இருக்குது. ஒரு அங்கே போய் அவர் விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனால் ஆதவர்ஜுனா பெரம்பூரையும் சேர்த்து பார்த்துப்பாருன்னு ஐடியாவில் ஒரு பக்கத்தில் ஒரு போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பெரம்பூர் அவர் தேர்ந்தெடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். திமுக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற அது திமுகவோட கோட்டைன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அங்கே வந்து 2016 வெற்றிவேல்னு ஒருத்தர் வின் பண்ணார் ஏடிஎம்கேல. அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு நடந்த இடைத்தேர்தலில் திமுக தான் வின் பண்ணாங்க. 21லேயும் திமுக தான் வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு, ஒரே ஒரு தடவை வின் பண்ணியிருக்கு. அதனால் அங்கே வந்து ஏடிஎம்கே அதிகமாக வின் பண்ணாத வாய்ப்புகள் ரொம்ப வின் பண்ணது இல்லை. 8 தடவை திமுக தான் வின் பண்ணியிருக்கு. இவர் அங்கே போனார்னா ரிஸ்க் எடுக்கிறான்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அது வந்து அவருக்கே பின்னடைவை ஏற்படுத்தும் சொல்றீங்களா? ரிஸ்க் எடுக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவர் வந்து விஜய்ன்றதுனால அவருடைய ரசிகர்கள் நடிகர் அந்த ஆங்கிளில் வந்து தான் வின் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு.
பட் கிரவுண்ட் லெவலில் திமுகவுக்கு வந்து ஒரு கட்டுமானங்கள் இருக்குது, அங்கே வந்து ஏற்கனவே செல்வாக்காக இருக்குது. அதனால் அதை எதிர்த்து இவர் வின் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறி தான். சில போது வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஆனா இதை தாண்டி பெரம்பூர் இருக்காரு, இன்னொரு தொகுதியிலும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? எந்த தொகுதியை அவர் சூஸ் பண்ணா அவருக்கான பலம்ன்றது கூடும் நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்கிரவாண்டி விருதாச்சலம் போனார்னா அவர் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு. நம்ம சென்னை சைடை விட அந்த சைடு போயிட்டாதான் அவருக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சென்னையில் அவர் எந்த தொகுதியில் போட்டி போட்டாலுமே அவர் திமுகவோட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். அதுவும் 4 முறை போட்டியாக நடக்கும். 4 முறை போட்டியில் வாக்குகள் பிரியும் போது திமுக கூட்டணி பலமாக இருக்குது. ஸோ அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இவருக்கு வந்து கூட்டணியே கிடையாது, அவர் மட்டும்தான் பேசியிருக்காரு. ஒரு தொகுதியில் வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்குங்க, 2 லட்சம் ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அவருடைய ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20,000 பேர் இருப்பாங்களா? ஒரு தொகுதியில் 20,000 பேர் 25,000 பேர் ரசிகர்கள் இருந்தால் அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போருமா? இவர் சொல்கிறார் அவங்க அம்மா அப்பாலாம் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வந்து சொல்லலாமே தவிர உண்மையிலேயே ஓட்டு போடுறாங்களே தெரியாது. இதெல்லாம் ஓட்டு போட்டால் தான் உண்டு. அதனால் அவரோட ஓட்டுன்றது ஒரு தொகுதியில் 20,000 30,000 இருக்கும். அதை வச்சு நீங்கள் வின் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு உங்களுக்கு கூட்டணி கட்சி யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போட்டி போட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. உங்களுக்கே இதுதான் நிலைமைன்னா உங்கள் வேட்பாளருக்கு இன்னும் மோசம் நிலைமை. அவருடைய தொகுதிக்கு அறிமுகம் ஆகாதவராக இருப்பார். 234 தொகுதியில் நீங்கள் நிறுத்துகிற ஆட்கள் பல பேர் வந்து தொகுதிக்கு அறிமுகமே ஆகாது இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் பல வருஷங்களாக அதே ஊரில் வந்து தெரிஞ்ச முகங்களை போடுவாங்க, தேர்தலில் அனுபவம் பெற்றவங்களை போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா ஊரும் கிராமங்கள்லாம் தெரியும். அந்த மாதிரி ஆட்களை போடும்போது இவங்க வந்து தேர்தல் வேலைகள் அடிப்படை கட்டுமானங்கள்லாம் இல்லாதவங்களை போட்டிங்கன்னா இவங்க ஆட்கள்லாம் வின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க முதல்ல கட்சி வந்து தேர்தல் கட்டுமானம் அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கணும். அது இவருக்கு இருக்கா இல்லையானே தெரியல முதல்ல ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது விஜய்க்கும் பிரச்சனை தான். விஜய் ஒருவேளை சேஃபான தொகுதி போகணுன்னா நான் சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி விருதாச்சலம் அந்த ஏரியாவில் போனால் ஓரளவுக்கு அவருக்கான விஜயகாந்த் எப்படி விருதாச்சலத்தில் வின் பண்ணாரோ அந்த மாதிரி அவர் மட்டுமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வியூகம்ன்றது கரெக்டாக சார்? இந்த பட்டியலினத்தவர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து ஓட்டை கவர் பண்ணுறாரு இல்லையா, அந்த வியூகம் கரெக்டு தானே? அவர் கை கொடுக்குமா? அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க முந்தி இருந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ இல்லை, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ குறைஞ்சிட்டாங்க. அதுவும் வந்து பட்டியலின மக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. அதனால தான் அது ரிசர்வ் தொகுதியாக இப்போ இல்லை ஆக்சுவலாக. ஒரு காலத்தில் ரிசர்வ் தொகுதியாக இருந்து இப்போ ரிசர்வ் தொகுதியிலேருந்து வெளில வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ பட்டியலினத்தோர் எண்ணிக்கை குறைஞ்சதுனால தான் ரிசர்வ் தொகுதியிலேருந்து எடுத்துட்டாங்க அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பட்டியலினத்தோர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அவர்களே பெரும்பாலும் மேஜராக பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் பட்டியலினத்தவர்கள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது. அங்கே போன வாட்டி போட்டி போட்டவர் வந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி அதிமுக சார்பாக ஒருத்தர் போட்டி போட்டார். அவர் இந்த வாட்டி விஜய் நிறுத்தினாங்கன்னா அவர் அங்கே நிறுத்துவாங்களா இல்லை அதிமுகவே நேரடியாக போட்டி போடுமா தெரியாது. ரெட்டையிலெல்லாம் போட்டி போடுறார். இருந்தாலும் அவர் மறுபடியும் போட்டி போட்டாருன்னா அவரும் ஒரு டஃப்பாக தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து போன வாட்டி 50,000 ஓட்டு தான் வாங்கினார். திமுக வந்து 1,05,000 ஓட்டு வாங்கிச்சு. அவர் ஒரு 50,000 ஓட்டு தான் வாங்கினார் ஏடிஎம்கே. அதனால் இந்த வாட்டி அவர் மறுபடியும் போட்டி போட்டாருன்னா 3வது இடத்துக்கு தான் போவார் விஜய் போட்டி போட்டால். பாயிண்ட் என்னன்னா வந்து பெரம்பூர் தொகுதி அவர் போட்டி போடலாம், பட் வெற்றிக்காக ரொம்ப போராட வேண்டியிருக்கும். முதல் தேர்தல் அவர் தொகுதியை சரியாக தேர்ந்தெடுக்கணும், அதுதான் அவருக்கு பலமும் கூட. அதனை எடுத்து பார்த்தோம்னா கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் பல சர்ச்சை பேசல சிக்கி இப்போ ரஜினி அவர்களை விமர்சித்து அவர்கள் வந்து பதிலடியும் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம், ஆனால் அதுக்கு காலம் வந்து காத்திருந்து பதில் சொல்லுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்களா சார்? ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஆப்போசிட்டாக மாற்றிட்ட ஆதவர்ஜுனோட பேச்சாலும் இது மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஆதவர்ஜுனா வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். அவர் விஜயை புகழறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஏதோ விஜய் 200 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து தன்னலம் பாராமல் வந்திருக்காரு. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், பாஜக அழுத்தத்துக்கு பயப்பட மாட்டார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ரஜினி மாதிரி திமுகவுக்கு மிரட்டலுக்கு பயந்து ரஜினி அரசியலில் வரல அப்படின்னு ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் விஜய் எவ்வளோ வேணால் பாராட்டி பேசுங்க, யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. திமுக மிரட்டலுக்கு பயந்து விஜய் வாபஸ் வாங்கினாருன்னு நீங்கள் பேசினது, திமுக மிரட்டலுக்கு பயந்து ரஜினி வாபஸ் வாங்கினாருன்னு நீங்கள் அரசியலுக்கு வரலன்னு பேசுறது அது தவறான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு தான் எல்லாருமே கண்டிச்சாங்க. பாஜகலேருந்து எல்லாருமே அவரை கண்டிச்சாங்க, எடப்பாடியும் கண்டிச்சார், திமுகலையும் கண்டிச்சாங்க, எல்லாருமே கண்டிச்சாங்க. அப்படி கண்டிச்சிருக்கும் போது இன்னைக்கு அவரே அறிக்கை விட்டார். அது மாதிரி வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, காலம் வந்து பதில் சொல்லும், காலம் வந்து பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தலை நோக்கி போகும்போது உங்களுக்கு தேவைதானே விஜய் கட்சிக்கு? ஆதவர்ஜுனா வந்து எல்லாம் தெரிஞ்ச வித்தகர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலாக அவருக்கு என்ன எப்போ அரசியல் வந்தார், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர்? இந்த மாதிரி தேர்தலை நோக்கி போகும்போது இந்த மாதிரி பேசினா அது எதிர்விளைவுகளை உண்டாக்கணும் அது தெரியாது அவருக்கு. 21 எந்த சூழலில் வந்து ரஜினி வந்து அரசியல் விட்டு வெளில வந்தார்? கொரோனா காலகட்டத்தில் வெளில வர்றாரு. அவர் கொரோனாவில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டு வெளில வர்றாரு. அவருக்கே வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டார், அவரே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தார்.
அப்புறம் அவரே சொல்றாரு வேண்டாம், என்னால் வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவரே யோசிச்சு பார்த்து தன்னுக்கு அரசியல் என்ன எதிர்காலம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்து மக்களை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடாது, அவரே அரசியல் வர மாட்டேன்னு அவரே விலகிறார். அந்த கதையெல்லாம் தெரியாத வந்து இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு கதையை வந்து திமுக எதை எடுத்தாலும் திமுக மேலே குற்றஞ்சாட்டுறது தான் வேலையா? ஏதோ ஒரு நியாயமாக உண்மையாக இருந்தால் நீங்கள் குற்றஞ்சாடலாம். கரூர் சம்பவமா 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? அதுக்கும் திமுக தான் காரணம். சங்கீதா ஒன்று விட்டு விவாகரத்து பண்ணிட்டு போகிறாளா? அதுக்கும் திமுக தான் காரணம். ரஜினி அரசியல் விட்டு விலகிறாரா? அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் இல்லை. அதில் ஏதாவது உண்மை இருக்க வேண்டாமா? ஏதோ ஒரு உண்மையோடு நீங்கள் சொல்லுங்கள். திமுக உங்களுக்கு அரசியல் எதிரின்றதுக்காக எல்லாத்துக்கும் காரணம் திமுக நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறு சப்ஜெக்டே கிடையாது. அடிப்படையில் உண்மையோடு கொஞ்சம் பேசணும். அதே ரஜினி சொல்லியிருக்காரு, உண்மைக்கு புறமானதுன்னு அவர் சொல்லியிருக்காரு நீங்கள். ஸோ அதனால் வந்து திமுக மேலே உங்களுக்கு இருக்கிற கோபத்தினால எல்லாத்துக்கும் நீங்கள் திமுக மேலே அந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. எது எடுத்தாலும் திமுக குற்றஞ்சாட்டணுன்ற ஒரு பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஆக்சுவலாக கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்? விசாரணை நடந்துட்டு இருக்கு. திமுக காரணம் நீங்கள் எப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க இல்லையா சார், சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போனா அதுக்கு திமுக பண்ணுவதுக்கு அது நீங்க தான், விஜய் தான் காரணம். சங்கீதா டைவர்ஸ் பண்ணதுக்கு திமுக என்ன காரணம் ஆகும்? அதுக்கு அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் திமுக காரணம் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அது மாதிரி இப்போ சொல்லி மாட்டின்ட்டாரு. இப்போ ரஜினின்னா அவருக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ இது மாதிரி சொன்னது மூலமா அவங்க ஓட்டெல்லாம் அவருக்கு விஜய்க்கு எதிராக போகும், அவ்வளோதான். அப்ப இது ஆதவர்ஜுன் அவர்கள் வேண்டுமென்றே செய்த செயல் தானே விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்கை வந்து குறைக்கணும்ன்றது? தெரியல, அவர் யாரோட ஸ்லீப்பர் செல்லா இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை பாஜகவோட ஸ்லீப்பர் செல்லா இருக்காரா, யாரோட ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவர் உடலிருந்தே கொள்ளும் வியாதி மாதிரி இருக்காரு. அவரு கூடயே இருந்து இப்படி எல்லாம் பேசலாமா? அவருக்கு விஜய்க்கு பிரச்சனை வரும்னு தெரியும்ல, ஏன் இப்படி பேசுறாரு? விஜய் சூப்பர் ஸ்டாரா ரஜினி சூப்பர் ஸ்டாரா ஒரு தகராறு ஓடிந்து ஏற்கனவே. யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் மத்தியில. இப்போ அந்த தகராறு ஓஞ்சி இப்போ ரஜினியை வந்து ஒம்புக்கு இழுக்கிறீங்கன்னா என்ன நோக்கத்தில் ஒம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக ஒம்புக்கு இழுக்கிறீங்க? அப்போ விஜய் சொல்லி தான் ஒம்புக்கு இழுக்கிறீங்களா, இல்லை விஜய் சொல்லாத ஒம்புக்கு இழுக்கிறீங்களா? அப்போ விஜய்க்கு இதனால் ஏற்பட நஷ்டம் விஜய்க்கு தான். உங்கள் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. உங்களுக்கு எல்லா தரப்பிலும் ஓட்டு போடணும். நீங்கள் ஏற்கனவே அஜித் ரசிகர்களை பகைச்சிட்டீங்க. அஜித் ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, ரஜினி ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, சூர்யா ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. உங்கள் இளைஞர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. எத்தனை ஓட்டு வாங்குவீங்க ஒரு தொகுதியை சொல்லுங்க? எவ்வளோ ஓட்டு வாங்குவீங்க? அதனால கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒழுங்காக உங்கள் கட்சியை வளர்க்க பார்க்கணும், வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் தான் வந்து உத்தம புத்திரர்கள் நீங்கள் பாட்டு பேசியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் விஜய் அவர்கள் ஏன் சார் எந்த இடத்துலையுமே கண்டிக்க மாட்டாரு? தப்பு பண்ணுறீங்கன்னா தப்புன்றது சொல்ல மாட்டார் இல்லையா? அந்த கேள்விகளும் அவருக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுறாருங்க. அவருக்கு தைரியம் தான் முதல்ல பத்திரிகையாளர் வந்து சந்திக்கணும். அவர் எதுக்காக அவருக்கு அமைதியாக இருக்காரு? பல விஷயங்கள் அவர் கிளாரிஃபை பண்ணாத அமைதியாக இருக்கிறதே பலம் நினைச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அமைதியாக இருக்கிறது பலம் கிடையாது. ஆக்சுவலாக அது அவருடைய கோழைத்தனம். தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களால் விஜய் அவர்களுக்கு தான் பலவீனம் ஏற்படுதுன்றது ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.